உட்காரும். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி அந்த வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் எஸ் 53 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1-2 வாசிப்போம். 53 வாசமா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வளநிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அல்லேலூயா. சாத்தான் நினைச்சா இயேசு செத்துருவாரு, அவர் அடிச்சு கொண்டுடுவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். சிலுவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவைக்கு பாடு இருக்குது, சிலுவைக்கு கஷ்டம் இருக்கிறது, சிலுவைக்கு உபத்திரம் இருக்கிறது, சிலுவைக்கு ஜெயம் இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு 53:2 என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் நினைச்சுனே இருக்கலாம், அவர் சிலுவைக்கு போறாரு, எப்படின்னா செத்துருவாரு, அவர் முடிச்சு போச்ச கதை நம்ம ராட்டியம் தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி அவனுக்கு உண்டாக ஒரு தோற்று போவார். சாத்தானுமா தேவன் எழும்புகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் எழும்பினார்னா சாத்தான் தோற்றுனான்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாத்தான் தலைக்கு மேல எழும்பி கையே செய்வான். ஆனால் நீங்க ஜெபிக்க அவன் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். வாசிக்கலாம். அவருக்கு என்ன இல்லை? அதே பைபிள் சொல்லுது அழகானவர் அப்படின்னு வசதி கையில் வச்சுங்க. உன்னத பாட்டு 5:10 வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 5:10 வாசிகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரம் வாசிங்க. உன்னத பாட்டு புஸ்தகம் பிரசங்கி பக்கத்தில் 5:10 வாசிங்க. என் நேசர் நல்லா போல்டா வாசிங்கம்மா. என் நேசர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர். அல்லேலூயா சொல்லுமா? கையை உயர்த்தி. அப்படி அழகுள்ள ஒரு ஆண்டவர் இங்க வாசிக்க 53:2-3 அழகும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னங்க வசனம் அப்படி சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்க படிக்க ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஒரு பகுதி வசனம் சொல்லுது என் நேசர் வெண்மையும், சொல்லுங்க வாய்க்கிறது கட்டணத்தை பேச போறீங்க, வெண்மை சிவப்புமானவர், 16 பேரிலும் சிறந்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி. சில பிள்ளைங்க முகத்தை போட்டு பூசுவாங்க பாருங்க. கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ண விட பூராங்கமா செய்யல போவாங்க. அத்தனை பேர் சுவாசிங்க. கல்யாணம் பண்ண சும்மா டச் பண்ணிட்டு போவோம். ஆனால் பார்க்க போறாங்க பாருங்க, ஆடியன்ஸாக போறாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற முகத்தை சரி பண்ணி, முடியை சரி பண்ணி, அல்லேலூயா, புருவத்தை ஐப்ரோ பண்ணி கத்த எல்லாம் பண்ணி தான் போய் நிற்பாங்க. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு 53:2 என்ன வாசிக்கிறோம்? அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை. அவனது படம் 5:10 என்ன வாசிக்கிறோம்? அவர் அழகானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்பேற்பட்ட அழகுள்ள கர்த்தர் உன்னை என்னை மீட்கும்படிக்குத்தான் அழகற்றதாக காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழகுள்ள முகம், மகிமுள்ள முகம், கர்த்தருடைய பிரகாசமுள்ள முகம். இயேசு 53 ஒவ்வொரு பகுதியை தியானத்தை ரொம்ப அருமையா இருக்கும். அவன் வசனம் வாசிக்கிறோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. முகம் ரொம்ப கஷ்டப்பட்ட முகம். அவர் அடிச்சு காயப்படுத்தி முகத்தை அசிங்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கா இயேசு கிறிஸ்து அசிங்கப்பட்டாரு, அவமானப்பட்டாரு, கேவலப்பட்டாரு, நிந்திக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, உடைக்கப்பட்டாரு, நசுக்கப்பட்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை மேல உயர்த்தி. தேவ ஜனமே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உலகத்தில் எத்தனையோ சாமி கடவுள்லாம் இருக்குது. எந்த சாமி அப்படி மாறவே இல்லை. அல்லேலூயா. தன்னை மாய்த்து கொண்ட ஒரே ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அல்லேலூயா. இயேசு கொல்லப்பட்டாரா? இயேசு கொல்லப்பட்டார்.
கொலை செய்யப்பட்டார். அவர் சொன்னாரு, என்னை கொலை செய்வாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அகால மரணம் இயேசுக்கு ஏற்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. இயற்கை மரணம் அல்ல, இயேசுக்கு அகால மரணம் ஏற்பட்டது. அவரை குத்தி கொன்னாங்க. இயேசு நாமத்தில் ஈட்டில குத்துனாங்க, ஆணில குத்துனாங்க, அடிச்சாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் காயப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. அவர் கண்ணை மூடுற வரைக்கும், உயிரை விடுற வரைக்கும் அடித்துக் கொண்டே இருந்தாங்க யூத மக்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதற்காக? உனக்காகத்தான். யாருக்காக? குடும்பத்துக்காகத்தான். யாருக்காக? உன் பிள்ளைக்காகத்தான். யாருக்காக? அதுதான் நான் சொல்றோம். அல்லேலூயா. சபைக்கு போற கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்து சந்திப்பதற்காகத்தான். அல்லேலூயா. கருத்தை உயர்த்தி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு சொல்லுகிறேன். ஒரு டேபிளுக்கு 4 கால்கள் இருக்கிறதோ 4 அஸ்திபாரங்கள் கொண்ட கிறிஸ்துவ மார்க்கம். 4 அஸ்திபாரங்கள், 4 பவுண்டேஷன். அல்லேலூயா. ஒரு பவுண்டேஷன் கிறிஸ்துவுடைய பிறப்பு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு சரித்திரம் எது போடுவாங்க? அதில் கிபி கிமான்னு போடுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது போல சரித்திரம் உண்டாகும். அந்த கிபி யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. கிமு யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த நிலையில சொல்லுங்க. அப்போ பிறப்பில் ஒரு அஸ்திபாரம் உண்டு, அவருடைய பிறப்பில் ஒரு அத்தாரிட்டி உண்டு, அவருடைய பிறப்பில் ஒரு ப்ரூவ் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறந்தது உண்மைதானா? உண்மைதான். அல்லேலூயா. கருத்தை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. பல பண்டிகைக்கு டேட்டு மாறும், கிறிஸ்துவ டேட்டு மாறாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. 2வது பவுண்டேஷன் கிறிஸ்துவனுடைய மரணம். அதையே சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, எந்த சாமித்தியம் இல்லாத ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய பியூட்டி யாருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆமென். எத்தனை பேர் இன்னும் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர் நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள கர்த்தர், மகிமுள்ள கர்த்தர், மாசற்ற கர்த்தர், விலையேறப்பெற்ற கர்த்தர். அல்லேலூயா. அன்புள்ள கர்த்தர், அழகான கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அல்லேலூயா. முதல் பவுண்டேஷன் கிறிஸ்துவுடைய சரித்திர பிறப்பு. 2வது கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். 3வது கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். 4வது கிறிஸ்துவுடைய வருகை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, நான் போவேன், திரும்ப வருவேன். கம் அகைன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எந்த சாமி சொல்லிட்டு போவே சொல்லாம போயிட்டாங்க. சொல்லிட்டு போன ஒரே ஒரு சாமியார்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சொன்னாரு, நான் போவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், திரும்ப வருவேன், வந்து சேர்த்துக் கொள்வேன். கம் அகைன். திரும்ப வருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்கு இயேசு நாமத்தில். எந்த சாமிக்கும் இல்லாத இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. அவர்தான் ஆண்டவர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் மாறாதவர், அவர்தான் ஜீவிக்கிறவர், அவர்தான் உயிரோடு இருக்கிறவர். coming again. திரும்ப இந்த பூமிக்கு வர போறார். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இதை வசனம் வாசிக்கிறோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை பார்க்கறதுக்கு ரூபமும் இருக்கு இல்லாதிருந்தது. அல்லேலூயா. உலகப்பட 5:10 என்ன வாசிக்கிறோம்? அழகானவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெண்மை சிவப்புமானவர், 16 பேரில் சிறந்தவர். அப்பேற்பட்ட மகத்துவமுள்ள கர்த்தர், மகத்துவமுள்ள ஆண்டவர். இங்கே ஏசாயா 53 வாசிக்கிறோம். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த சாமியும் சிலுவைக்கு போயிருக்கா? ரத்தம் சிந்திருக்குதா? உயிரை கொடுத்திருக்குதா? ஆனால் உலகத்தை உயிரை கொடுத்த ஒரே ஒரு சாமியார்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். நினைச்சாலுமே அற்புதமான சந்தோஷம். நம்மளால் விட்டு விலகி போயிடுறோம், கீழ்ப்படியாமல் போகிறோம், கர்த்தரை தூஷிக்கிறோம், கர்த்தரை நமக்கு ஓரம் கட்டு போகிறோம். ஆனால் எல்லாவற்றை விட நம்ம நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பாட்டு உண்டு தெரியுமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியில் கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியில் கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.
கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அந்த 3ஆம் வசனம் வாசி, 53 3ஆம் வசனம் ஏசாயா 53 verse 3. அசட்டை பண்ணப்பட்ட ரிஜெக்டட் பர்சன். அது சொல்லுங்க பார்க்கலாம். நான் படிக்கும்போது மனசு உடைஞ்சு அழுவேன். ஹல்லேலூயா. He is a rejected person. தள்ளப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஒரு மேரேஜுக்கு போறீங்க, ஃபங்க்ஷன் போறீங்கன்னா உங்களை கவனிக்கலாம், சோர்ந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. நான் கண்டுக்காம போயிடாரு கர்த்தர் சொல்கிறார். நம்ம தெரிஞ்சு வச்சாரு பக்கம் ஓரமாக போயிடுறாரு. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ன பண்ணுதுங்க, ஒரு பெரிய போராட்டம் ஏற்படுது. ஆனால் அந்த வசனம் பாருங்க, அசட்டை பண்ணப்பட்டான். He is a rejected person. தள்ளப்பட்ட மனுஷனாக கர்த்தர் மாறிட்டாருங்க. உலகத்தை ஆள வந்தவர், உலகத்தை படைத்தவர், நின்மைக்குரிய ஆண்டவர், சகலவல்ல தேவன், சர்வ வியாபி ஆண்டவர், சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த கர்த்தர் இங்கே பாருங்க, அசட்டை பண்ணப்பட்டார். அல்லேலூயா. உங்க சின்ன சொல் தாங்குமா யாராவது? அல்லேலூயா. தாங்குமா சொல்லுங்க. டச் பண்ண கூட திட்டார் மாஸ்டர், கண்டுக்க மாட்டார், திட்டார். நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேட் வருது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே படித்தாலுமே நம்மளால் ஒன்றுமே இல்லை, வெறும் செய்வது. அசட்டை பண்ணப்பட்டவர். நெக்ஸ்ட் அது வாசி, அடுத்த வரியா இன்னும் பயமா தேவாசனை. மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர், முற்றுமுடியே புறக்கணிக்கப்பட்ட. அந்த பிள்ளைங்க தேவை தூக்கி கொடுத்தாங்க. இயேசு ரோம அரசாங்கம் இஸ்ரேல் ஆண்டு தூக்கி ஓரம் போட்டாங்க. அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன சொல்லி நம்ம தாங்க மாட்டோம், பட்டுன்னு கோச்சிப்போம், மூஞ்சி செஞ்சாயிடும் இல்லையா, யாருக்கும் பேச மாட்டோம், 3 ஆகிடுவோம். ஆனால் அசட்டை பண்ணப்பட்டார். 2வது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். ஆமென். கையை வயல் சொல்லுங்க. இந்த வார்த்தை நீ படிக்கும்போது படிச்சது ஈஸியாக, ஆனால் அதை செயலில் கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டம். அதில் சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். சின்ன சொல் நம்ம தாங்க மாட்டோம். சின்ன கஷ்டம் வந்தால் நம்ம ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுவோம், சர்ச்சைக்கு வர மாட்டோம், தேவனை பயன்படுத்த மாட்டோம். நமக்குள்ள ஒரு பெரிய என்ன பண்ணுதுங்க, ஒரு பிரெஸ்டேஜ் ப்ராப்ளம், ஈகோ ப்ராப்ளம். கர்த்தரிஸ்து. ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். அல்லேலூயா. பென்ஷனை பார்த்து அழகாக இருக்கணும். He is rejected, தள்ளப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லு. நம்மளை எம்மாத்திரம் பிரதர், எம்மாத்திரம் சிஸ்டர், அதை படிக்கும்போது உலகத்தையே படைத்த ஆண்டவர், மகத்துவமுள்ள ஆண்டவர், உன்னை மீட்பதற்காக உன் ஜீவனை காப்பாற்ற, உன் உயிரை காப்பாற்ற, உன் பிள்ளையை காப்பாற்ற, உன்னை பார்த்து மீட்பது தேசப்பட்டாங்க. என்ன பண்ணார் தானே, ஒன்றார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் படிக்க, இது நம்ம வருஷம் ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வரும். 2 பாட்டு பாடி கல்வாரி பாட பாட்டு ஓத்திரம் வந்து 7 வார்த்தை கேட்டு போய்ட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். இது வழக்கம் நடக்கிற சம்பவம். ஆனால் வாட் இஸ் மை கேரக்டர், வாட் இஸ் கேரக்டர் மை சேஞ்ச். அல்லேலூயா. என் கேரக்டர் மாறிச்சா? போன குப்பையில் எப்படி இருந்தேன், இந்த குப்பையில் எப்படி இருக்கிறேன், அட்டுப்பையில் எப்படி இருக்க போகிறேன், நம்ம மாதிரியே வாழ முடியுமா? கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக நான் விளங்க முடியுமா? என்னுடைய கேரக்டர் மாறுமா? என்னுடைய கோபம் மாறுமா? என்னுடைய எல்லா காரியம் மாறுமான்னு சொல்லி இந்த குப்பையோட ஏசப்பாங்க. நமக்கு தான் குப்பையோட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மகிமையில் போயிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருக்கு அல்லேலூயா. ஆனால் இந்த செய்தி யாருக்காக, இந்த நாள் யாருக்காக, ஏன் கர்த்தரை ஒதுக்கிற நாள் நமக்காக. டே பை டே, இயர் பை இயர் தள்ளி போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே இன்னும் மாற ஆண்டவர். பிரைஸ் எல்லாம் சரியில் பார்த்தீங்கன்னா முழுவதும் பற்றி சாதிங்கிறாங்க. ஏசாமி செத்துட்டாருன்னு சொல்லி. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நிறைய வீட்டில் முழுவதும் பற்றி வச்சுட்டாங்க, அழுதுங்க. ஏசாமி செத்துட்டாரு கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம தான் செத்துங்கிறோம், அவர் நல்லா தாங்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் மாறாமல் கரெக்டாக. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் அசட்டை பண்ணப்பட்டார், கர்த்தர் புறக்கணிக்கப்பட்டார். அல்லேலூயா. அடுத்த வரி வாசிங்க. துக்கம். ஏங்க ஒரு மனுஷன் துக்கம் வரலாம், நானும் துக்கம் வரலாமா? சொல்லுங்க. துக்கம் நிறைந்தவரும். நம்மள தேற்ற வேண்டிய இருக்காரு, அவரை ஏன் தேற்ற முடியும்? ஏசப்பா துக்கம் வந்துச்சா, அழுதாரா? அதை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகத்தோடு. இயேசப்பா பைபிள் எங்கே அழுதுருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். 2 முறை அழுதார் பைபிள்.
இங்கே எழுதாரு, லாஸ்டர் கல்லறைக்கு முன்பாக அழுதாரு. அப்போ நகரத்தை பார்த்து கர்த்தர் அழுகிறார். எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் போது, நகரமே, தேசமே, நீ இயேசு அறியாமல் இருக்கிறியே, நீ புரிஞ்சுக்கொள்ளாமல் இருக்க, நகரத்தை பார்த்து இயேசு அழுதார். கர்த்தர் தெய்வம் அழகாமா அழுதார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு மனுஷனாக மாறினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு மகிமை இன்றைக்கு நம்ம விட்டு கடந்து போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. ஒரு சர்வீஸ் வந்து போகிறதுக்கே நம்மளால முடியல. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். புறக்கணிக்கப்பட்டாரு, அசட்டை பண்ணப்பட்டாரு, துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமாய் இருந்தாரு. பாடு உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த ஒரு நபர் இந்த பூமிக்கு வரலன்னா அவனை ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்குறாங்க. 33 கோடி தெய்வம் சொல்கிறாங்க. 33 கோடி தெய்வம், சாமி கணக்கே இல்லை. எத்தனையோ சாமி கோடி கோடியாக இருக்கு மனுஷனுக்கு. எந்த சாமி ஆகிலும் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்குதா? நம்ம உயிரை மீட்டு வந்திருக்குதா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இஸ் அன்சேஞ்சிங் காட். அவர் என்றும் மாறாதவர். சிலுவையில் மாறல, வார்த்தையில் மாறல, அவர் அன்பில் மாறல, அவருடைய கேரக்டர் மாறல, அவர் ஸ்மோக்கில் மாறல. இயேசு மாறாத இருக்கிறார். அதான் சொல்கிறேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஐ நாட் சேஞ்ச். நான் மாறவே மாட்டேன். தேவச்சனமே, இப்போ அந்த குப்பை எடுக்க தெரியுமா? எல்லா சபையும் மோர் வச்சுருப்பாங்க வெளியில், பேஷனில். கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே என்ன பண்ணுவாங்க? முதலாம் வார்த்தை பேசப்பட்டது, ஒரு பிரேக்கு. ரெண்டாம் வார்த்தை பேசப்பட்டது, ஒரு பிரேக்கு. மூணாம் வார்த்தை பேசப்பட்டது, ஒரு பிரேக்கு. கரெக்டாக 3 மணியான முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆனால் இங்கே தேவ சமூகம் அப்படி கிடையாது. நம்ம மாறத்தான தெய்வ சமூகம். அல்லேலூயா. கேரக்டர் மாத்திரம் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவரை நோக்கி பார்க்கணும், பிரகாசம் அடைவீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவரை நோக்கி பார்க்க பார்க்க பார்க்க, கல்வாரியை பார்க்க பார்க்க பார்க்க, சிலுவையை பார்க்க 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 உள்ளம் உடைக்கப்படுகிறது. கையை வைத்து ஆமென் சொல்லுமா. தாகம் தாகம் என்றீ ஏங்கி நின்றீ. கரங்களை உயர்த்தி, தாகம் தாகம் என்றீ என்னைக்காய் ஏங்கி நின்றீ. தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. என்னை பார்க்கையிலே
கர்த்த நமக்கு விளாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கருத்து மேலே உயர்த்தி சத்தியத்தை உயர்த்தி கரெக்டாக 10 கிலோ முடிச்சிடும் கர்த்தர் ஸ்தோத்திர ஆராதனையே. அதை நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு செலுத்தலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பாடக்கூடிய பிள்ளைகள் சின்ன அன்பான வேண்டுகோள், 2 சதம் பாடினா போதும். டைம் ஷார்ட் டைமாக இருக்குது, அதனால எல்லாரும் சான்ஸ் கொடுப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம்.